கனவில் வந்த வழிகாட்டி மகா பெரியவாளின் கருணை. மோகன் என்ற பக்தர் அதிகமாக ஆன்மீக வாசனை இல்லாதவர். அவர் இளைஞராய் இருந்த சமயம் அவருடைய முகத்தில் பருக்கள் வர அதை எப்படி சரி செய்வது என்று யோசனை செய்தார். ஆராய்ச்சி குணம் மிகுந்த அந்த இளைஞர் தாமே இதற்கு மறுத்து கண்டுபிடிக்கும் ஆசையால் ஒரு குறிப்பிட்ட ரசாயன திரவத்தில் கற்பூரத்தை கலந்து முகத்தில் தடவி கொண்டார். வந்தது பேராபத்து. அதை தடவிய இடமெல்லாம் பழுத்து விட்டது. ஒரே எரிச்சல், தாங்க முடியாத துன்பம். செய்வதறியாது கஷ்டப்பட்டார். ஒரு நாள் அவர் கனவில் ஒரு பெரியவர் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டுடன் வந்து, கவலைப்படாதே, நீ ரொம்ப கவலையுடன் உனது முக அவலத்தை நினைத்து வருந்துகிறாய். 1 மாத காலத்திற்கு விடியற்காலையிலேயே எழுந்து கிணற்று நீரில் குளித்துவிட்டு அருகிலுள்ள நாகேஸ்வரர் கோவிலில் 3 முறை பிரதட்சிணம் செய்து சிவதரிசனம் செய். 1 மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி மறைந்தார். அந்த இளைஞர் கோடை காலத்தில் கூட வெந்நீரில் குளிக்கும் பழக்கம் உள்ளவர். காலையில் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவர். கோயில் குளம் என்று சென்று வழிபடும் பழக்கம் இல்லாதவர். இப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு உத்தரவு. தான் கண்ட கனவை நினைத்து வியந்து போனார் அந்த இளைஞர். எனினும் முகம் சரியாக வேண்டும் என்ற தாபத்தால் மறுநாள் முதல் அதன்படி செய்ய தொடங்கினார். 1 மாதம் சென்றது. 31ஆம் நாள் காலையில் எழுந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்த இளைஞருக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், முகம் பழைய பொலிவுடன் மாறியிருந்ததுதான். சரி, கனவில் வந்து சொன்ன அந்த முதியவர் யார் என்பது தெரிய வேண்டாமா? அதை அந்த இளைஞர் எப்பொழுது உணர்ந்தார் தெரியுமா? பரமாச்சரியம். 40 ஆண்டுகள் கழித்துதான் தெரிந்து கொண்டார். அவருடைய நண்பர் திரு மீனாட்சி சுந்தரம் என்பவர் மகா பெரியவா பக்தர். அவரது பூஜை அறையில் 40 வருடங்களுக்கு முன்பு கனவில் வந்த அதே குங்கும பொட்டுடன் படம். இதை உணர்ந்த மோகன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். கனவிலும் நினைவிலும் வந்து அருள் செய்யும் நடமாடும் தெய்வம் மகா பெரியவா அன்றி வேறு யார் இருக்கிறார்கள்? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இதை உணர்ந்த மோகன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். கனவிலும் நினைவிலும் வந்து அருள் செய்யும் நடமாடும் தெய்வம் மகா பெரியவா அன்றி வேறு யார் இருக்கிறார்கள்? உலகின் கடைக்கோடியில் எங்கோ இருக்கும் யாரோ ஒரு பக்தருக்கு இப்போது இந்த அறிவுரை தேவைப்படுகிறதோ என்னவோ. இந்த காணொளி மூலம் அவர்களை சென்று அடையட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.